Hi friends, I am Shanmugapriyan. நான் டான் போஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். என் பேர் பன்னீர். நான் டான் போஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான காவியம் சிலப்பதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். தமிழில் தோன்றிய முதல் காவியம் சிலப்பதிகாரம். இது எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரநாட்டு துறவி இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம்ன்ற பெயரே ரொம்ப அர்த்தமாக இருக்குது. சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரத்தை மையமாக்கி எழுதப்பட்ட கதை தான் நம்ம சிலப்பதிகாரம்னு சொல்லுவோம். கண்ணகி அணிந்திருந்த கால் வழியில் தானே இந்த முழு கதையை திருப்பிடுது. இதே 3 காண்டங்களா பிரிக்கலாம்: மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், புகார் காண்டம். இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி, அவளோட கணவன் கோவலன். கோவலன் என்ன பண்ணிட்டாருன்னா, மங்கையர்க்கரசியான மாதவியிலேயே மயங்கி அவகிட்ட போயிடுறாரு. அப்போ இந்த கதை எப்படி திருப்பமா போகுதுன்னு பார்க்கலாம். கோவலன் கண்ணகியை விட்டு மாதவியிடம் வந்தபோதுதான் அவரோட செல்வத்தை எல்லாம் இழந்துட்டாரு. அப்போ அவரோட தவறை உணர்ந்து திரும்பவும் கண்ணகி கிட்ட போறாரு. கண்ணகி அவரை தவற மன்னித்து புதிய வாழ்க்கை தொடங்கலான்னு கண்ணகியோட ஒரு கால் சிலம்பு எடுத்து இதை விட்டுடுவான்னு சொல்றாங்க. சிலம்பை விற்க போன கோவலன் எதுக்காக மதுரைக்கு போறாங்க? அங்கதான் ஒரு பெரிய அநியாயம் நடக்குது. ராணியோட சிலம்பை திருடின பொன்கலைஞன் கோவலன் தான் திருடினான்னு பொய் சாட்சி சொல்லிட்டார். அந்த பொன்கலைஞன் சொன்ன பொய்யை நம்பி பாண்டிய மன்னன் என்ன பண்ணிட்டாருன்னா, கோவலனுக்கு தூக்கு தண்டனை விதிச்சாரு. அதை கேட்டு கண்ணகி வர சீன்னா இந்த காவியத்தோட மைய புள்ளியாரு. கண்ணகி கோவலனை இழந்த கோபத்தினால நீதிமன்றத்துல போய், என்னோட கால் சிலம்புல மாணிக்க கற்கள் நிறைந்திருக்கும், ஆனா ராணியோடது முத்து கற்களால் நிறைந்திருக்கும்னு அதை உடைச்சி நிரூபிக்கிறாங்க. அதை அறிந்த மன்னன் என்ன பண்றாருன்னா, ரொம்ப வேதனை அடைகிறார். சிலம்பு ராணியோடது இல்லைன்னு கண்ணகி நிரூபிச்சுட்டாங்க. அப்பயும் மதுரை அழிஞ்சு சாப்பிட்டாங்க. அநியாயமா நடந்த கொலையால கோபம் அடைந்த கண்ணகி என்ன பண்றாங்கன்னா, மதுரை நகரே அநியாய நகரா இருக்கக்கூடாதுன்னு ஒரு சாபம் வர்றாங்க. அதனாலதான் அந்த மதுரை நகரே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. கண்ணகி மதுரையை விட்டு வஞ்சி நகருக்கு வர்றாங்க. அங்குள்ள மக்கள் என்ன பண்றாங்கன்னா, கண்ணகியை ஒரு தெய்வமா வழிபடுத்தி ஒரு கோயில் கட்டி அவங்களை இன்ன வரைக்கும் வழிபடுறாங்க. அதனாலதான் கண்ணகிய தீரன் மனைவி, தெய்வீக தாய், பத்தினி தெய்வம்னு இன்ன வரைக்கும் மக்கள் நினைச்சு வழிபடுறாங்க. கண்ணகி கருப்பொருளா கொண்ட காதல், தவறு, நீதி, சாபம் கலந்த பெரிய மனித வாழ்வு கதையா சிலப்பதிகாரம் இருக்கு. அதனாலதான் சிலப்பதிகாரம் இன்று வரைக்கும் நம்ம பாடத்திட்டத்திட்ட மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையோட மதிப்புகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறதா இந்த சிலப்பதிகாரம் விளங்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோனா டிபிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.